ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி காலையிலே காட்டிலெல்லாம் செம்ம வேலை இருக்குது. வாங்க ஒன்று ஒன்று என்னென்னு பார்க்கலாம். மாடுங்கள்லாம் ஆல்ரெடி மேய்ஞ்ச இடத்துல வந்து கட்டியிருக்கு. மாடுங்களுக்கெலாம் திரும்ப மேய்ச்சலில் கட்டணும். கண்ணுக்குட்டிலாம் ஆல்ரெடி கட்டியாச்சு. இன்னும் கொஞ்சம் முன்னாடி நகர்த்தி கட்டினா மட்டும் போதும். ஆடுங்களுக்கெல்லாம் அடுத்து தீனி போடணும், அதுவும் வெயிட் பண்ணிகிட்ருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் அப்பா வந்து என்ன பண்ணிகிட்ருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, சோளம் உடச்சிட்ருக்காரு. சோளத்தெல்லாம் உடச்சிட்டு தான் மாடு கட்டுறோம். ஒரே ஒரு வயல் சோளம் போட்டதுனால என்ன பிரச்சனைனா, வண்டி வந்து அறுக்கிறதுக்கு வரமாட்றாங்க. ஒரே ஒரு வயல் தானே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வரேன் நாளைக்கு வரேன்னு மாற்றி மாற்றி சொல்லிகிட்டு இருக்காங்க. அதனால் எங்கள் அப்பாவே உடைக்கிறாரு ஃப்ரெண்ட்ஸ். லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருப்பேன். அன்னன்னைக்கு மாடு கட்டுறதுக்கு மட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக உடைக்கிறாரு. நாங்களும் உடைக்கிறோன்னு சொன்னோம். வேணாம், சொன்னையாக இருக்குது, நானே உடச்சிக்கிறேன்னு சொல்லிட்டாரு. செம்ம கஷ்டம் ஃப்ரெண்ட்ஸ். அதுவும் வெயிலெல்லாம் சொனையில் ஒரு மாதிரியாக இருக்கும், டஸ்ட்டுலாம் வரும். எங்கள் அப்பாவே தான் உடச்சிட்ருக்காரு. காலையிலே கொஞ்சம் வெயில் வரதுக்கு முன்னாடி உடச்சிட்டா ஈஸியாக இருக்கும்னு காலையிலே உடச்சிட்ருக்காரு ஃப்ரெண்ட்ஸ். அப்பா உடச்சதும் நம்ம மாடெலாம் பிடிச்சி கட்டணும். சரி, இன்னொரு 3 வயல் போட்டிருக்கோமே, அது கூட வண்டி விட்டு ஒரேடியாக அறுத்தலான்னு பார்த்தா அதுக்குள்ளே இதெல்லாம் சருவாகி போயிடும் போல். ஆல்ரெடி நல்லா காஞ்சிடுச்சு. இன்னும் கொஞ்சம் விட்டோம்னா எல்லாம் கீழே விழுந்து வேஸ்ட்டாக போயிடும். சரி, உடச்சிட்டோன்னா மாட்டுக்கு தீனி ஆகிடும் அப்படி சொல்லிட்டு அப்புறம் எங்கள் அப்பாவே உடச்சிட்ருக்காரு ஃப்ரெண்ட்ஸ். கண்ணுக்குட்டிலாம் முன்னாடி நகர்த்தி கட்டினா மட்டும் போதும். முன்னாடி உடச்சிட்டா அப்படியே கட்டினா மாடுங்கள்லாம் சோளம் எங்கே இருக்குன்னு தான் ஃபஸ்ட்டு தேடும். அதனால் நல்லா க்ளீனாக ஒன்று விடாமல் உடச்சிடணும். அதிகமாக சாப்பிட்டா எதாவது ஆகிடும். அதனால் ஒன்று விடாமல் எங்கள் அப்பா எல்லாத்தையும் உடச்சிருவார். ஃப்ரெண்ட்ஸ், மாடெலாம் கட்டிட்டு வந்தாச்சு. இப்போ எதுக்கு வந்திருக்கோம் அப்படின்னா, இன்றைக்கி காட்டில் வந்து கடலை போடுறோம். கடலை இருக்கு இல்லையா, அதுதான் போடுறோம். இன்றைக்கி அதுக்கு காலையிலே ஆளுங்கள்லாம் வந்துட்டாங்க. நல்லா ரொட்டரேட்டர் விட்டு ஓட்டி அதுக்கப்புறம் வந்து பார் போடுற வண்டி வச்சு பார் போட்டாச்சு. கடலைக்குனே கொஞ்சம் பார் வந்து கொஞ்சம் பெருசாக போட்டிருக்கோம். இவங்கெல்லாம் அடிக்கடி கடலை போடுறதுனால கடலை போடுறதுலேயே நல்லா வந்து எக்ஸ்பர்ட் ஆகிருப்பாங்க. அதனால் எதுவுமே ஊறி எதுவுமே தேவையில்ல, அவங்களே போட்டுருவாங்க. களைக்கட்டே எல்லாமே எடுத்துகிட்டே வந்துட்டாங்க. ஆல்ரெடி வந்து இந்த காட்டில் வந்து கடலை தான் போட்டிருந்தோம். லாஸ்ட் டைம் வந்து வேறு ஆளுங்க போட்டிருந்தாங்க. அவங்க வந்து கொஞ்சம் கேப் விட்டு போட்டாங்க. இந்த தடவை கொஞ்சம் நெருக்கமாக போட சொல்லியிருக்கோம். ஏற்கனவே போட்ட கடலையிலே எடுத்து நல்லா மத்தியில் கொட்டி காய வச்சிட்டோம். அதை காய வச்சு உரித்து கொண்டு வந்து கொடுத்துட்டோம். நாங்களே கையால் தான் ஃப்ரெண்ட்ஸ் உரித்தோம். மிஷினில் கொடுத்தா உரிச்சு தருவாங்க, அதாவது தோல் எடுத்துகிட்டு தருவாங்க. ஆனால் அந்த தோலில் வந்து மேலே வந்து கிராக் விழுந்துடும், அதுக்கப்புறம் முளைக்காது. அந்த பருப்பு வந்து முழுசாக இருக்கணும், அப்படியே ஒரு இடத்துல கூட கீரல் இல்லாமல். அதனால் பார்த்து பெரிய கல்லையாக நாங்களே கையிலே உரிச்சிட்டோம். எங்கள் அம்மா எப்பயுமே எந்த வேலையாக இருந்தாலும் நம்மளே தான் மேக்ஸிமம் பார்க்கணுன்னு நினைப்பாங்க. ஆனால் இந்த மாதிரி கொஞ்சம் கடலை போடுற வேலை, சோளம் ஊட்டுற வேலை மட்டும்தான் ஆளுங்கள்லாம் கூப்பிடுவோம். ஏன்னா நம்மளே விவசாயத்தில் வேலை பார்க்கும்போது தான் நமக்கு வந்து கொஞ்சமாவது லாபம் கிடைக்கும். எல்லாத்துக்குமே ஆளுங்களே வச்சு செஞ்சிட்டோன்னா நமக்கு கொஞ்சம் கூட லாபமே கிடைக்காது. அதனால் மேக்ஸிமம் எல்லா ஒர்க்கும் நாங்கள் தான் பார்ப்போம். இப்போ அந்த மேனை முடிச்சுட்டு அடுத்த பக்கமே போட்டு முடிக்க போகிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆல்ரெடி போட்ட காடு அப்படின்றதுனால இதில் வந்து ஆல்ரெடி கொஞ்சம் கடலைலாம் கிடக்கு. அதுவும் முளைக்கும்னு நினைக்கிறேன். பார்ப்போம், முளைச்சதுக்கப்புறம் காமிக்கிறேன். இப்போ எங்கள் அப்பா வந்து அந்த பக்கம் கடலை போட்டுட்ருக்காங்க. ஒரு பத்தி அப்படியே தண்ணி விட்டுறேன்னு தண்ணி எடுத்து விட்டுட்டுருக்காரு. நான் எங்கே கிளம்பிட்டேன்னு பார்த்தீங்கன்னா, ஆளுங்கள்லாம் வந்து டயர்டாக இருக்குது, கொஞ்சம் டீ போட்டு எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொன்னாங்க. அதனால் வீட்டுக்கு போயிட்டு டீ எடுத்துகிட்டு வர கிளம்பியாச்சு. கிளைமேட் வந்து அன்றைக்கி கொஞ்சம் க்ளவுடியாக இருந்தது. அதனால் அப்புறம் டீ போட்டு எடுத்துகிட்டு போய் கொடுத்தாச்சு. இப்போ எங்கள் அப்பா வந்து 2 பாத்தி கட்டிட்டு இந்த பக்கம் 2 பாத்தி கட்டிகிட்ருக்காரு. ஃபஸ்ட் டைம் தண்ணி கட்டும் போது வந்து வாய்க்காக்காரெல்லாம் வந்து நல்லா அணைக்கணும். இந்த மாதிரி மண் எடுத்து போடலன்னா கரைஞ்சி போயிடும். அப்புறம் கடலை விளையிறதுக்குள்ளே கரைஞ்சி காணாமல் போயிடும். நல்லா அணைச்சதுக்கப்புறம் காஞ்சிச்சுன்னா அடுத்த தடவை தண்ணி விடும்போது நல்லாயிருக்கும். இன்னும் பாருங்கள், இந்த 2 பாத்தி பாஞ்சிடுச்சு. நல்லா கொஞ்சம் முழுகிற அளவுக்கு விட்டுருக்காரு. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஃபுல்லாகவே ஊறிடும். உடனே தண்ணி கட்டிட்டோம்னா வந்து கடலை நல்லா முளைச்சிடும். லேட் ஆகிடுச்சுன்னா வந்து அணில் குருவி எல்லாம் வேலையை பார்த்து பருப்பை நமக்கு முன்னாடி பொறுக்கிட்டு போயிடுவாங்க. அது ஒரு பிரச்சனைனா, எறும்பு அரிக்கிற பிரச்சனை வேறு இருக்குது.
அதனால் எங்கள் அப்பா உடனே தண்ணி கட்ட ஆரம்பிச்சிட்டாரு. கடல போடுறவங்கலாம் டீ எடுத்து வந்து கொடுத்தேன். குடிச்சிட்டு அப்புறம் உட்காந்துருக்காங்க கொஞ்ச நேரம் ரெஸ்ட்டு. ஆல்மோஸ்ட் முடிச்சிட்டாங்க. இன்னும் 2 பாத்தி தான் இருக்குது. பாத்தி வந்து கொஞ்சம் குட்டி குட்டியாக தான் போட்டிருக்காங்க. இப்போ வந்து அணைச்சாச்சு. வாங்க திரும்ப கடல போடுறத பார்ப்போம். நாங்கள் வந்து எங்கள் ஊரில் வந்து இது வந்து கடலை அப்படி சொல்லுவோம், வேர்க்கடலை அப்படி சொல்லுவோம். நீங்கள் வந்து உங்கள் ஊரில் கடலை என்னன்னு சொல்லுவீங்கன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இப்போ கடலைலாம் போட்டு முடிச்சாச்சு. ஆளுங்கெல்லாம் கிளம்பிட்டாங்க. இனிமேல் எங்கள் அப்பாவுக்கு தான் தண்ணி விட்ற வேலை. நானும் வீட்டுக்கு கிளம்பிட்டேன். இனி நமக்கு வீட்டுக்கு போயிட்டு மாட்டுக்கு தவிடு வைக்கிற வேலைலாம் இருக்குது. இன்றைக்கி தான் ஃப்ரெண்ட்ஸ் வெயில் அடிக்காமல் கொஞ்சம் க்ளவுடியாக இருந்துச்சு. கிளைமேட்டும் நல்லா இருந்தது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், முளைச்சோன்னே காமிக்கலாம்னு நினச்சேன். பட் வீடியோ எடுக்க மறந்துட்டேன். அதுக்கப்புறம் 2 தண்ணி கட்டினதுக்கப்புறமா எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு காமிக்கிற பாருங்கள். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதான் நம்ம வந்து கடலக்காடு கடல போட்டிருந்தோம் இல்லையா, அது ஆல்ரெடி எங்கள் அப்பா வந்து அதுக்கப்புறம் 2 தண்ணி கட்டிட்டாரு. இப்போ எதுக்கு வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரண்ட் வந்து ஆஃப் ஆகிடுச்சு. மோட்டர் எடுத்து விடலான்னு வந்தோம். அப்படியே வந்து வீடியோ எடுத்தாச்சு. தண்ணி வந்து சோளக்காட்டுக்கு போயிட்டுருக்கு, மக்காச்சோளக்காட்டுக்கு. வாங்க நான் உங்களுக்கு கடலக்காடு காமிக்கிறேன். இப்போ அடுத்த தண்ணிக்கே ரெடி ஆகிடுச்சு. நல்லா நம்ம கடல செடியெலாம் முளைச்சிச்சு பாருங்கள். சொன்ன இல்லையா, ஏற்கனவே கடல போட்டிருந்தோன்றனால அங்கங்கே பழைய கடலெலாம் முளைச்சிருக்கு. இதில் எது புது செடி எது பழைய செடினே தெரியல. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், க்ளோஸ்அப்பில் போய் காமிக்கிற பாருங்கள். இப்படியே லைட்டாக விரிசல் விட்ருக்கு. அடுத்து தண்ணி விட்டுறலாம் இனிமே. இதெல்லாம் வந்து ஆல்ரெடி இருந்த கடல, காட்டிலே கடந்த கடல முளைச்சிருக்கு பாருங்க நீரோடையில். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து நம்ம வேர்க்கடலை போடுறத வந்து பார்த்துருப்போம். இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி நான் உங்களை வந்து இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய், டேக் கேர்.